ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். மே 3ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நீங்கள் எல்லோரும் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த வேளையில் நீட் எக்ஸாமில் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை என்டிஏ ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஆன்சருக்கும் கொஷினை ஷேட் பண்ணணும். அந்த ஓஎம்ஆரில் பபுள் ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த பபுளை எப்படி ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நெறிமுறைகள் 5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஸ் ஒன்லி த பிளாக் பால் பாயிண்ட் பென் ப்ரொவைடட் அட் த சென்டர். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு பென் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அவங்களே சென்டர்லேயே உங்களுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென் கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சரை ஷேட் பண்ண போகிறீங்க. செகண்டு, ஃபில் த சர்க்கிள் கம்ப்ளீட்லி அண்ட் டார்க்லி. நீங்கள் 4 ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும். அந்த 4 ஆப்ஷனில் எந்த பபுளை நீங்கள் சர்க்கிள் பண்ண போகிறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக சர்க்கிள் பண்ணி டார்க்காக ஷேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, மார்க் ஒன்லி 1 ஆப்ஷன் ஃபார் ஈச் கொஷின். ஒரு கொஷினுக்கும் ஒரு ஆன்சர் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மோர் தென் 1 நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது வேலிட் ஆகாது, இன்வேலிட் ஆகிடும். அதனால் ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு சர்க்கிளை மட்டும் டார்க்காக கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, மேட்ச் த கொஷின் நம்பர் கேர்ஃபுல்லி பிஃபோர் மார்க்கிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 10வது கொஷினுக்கு 3வது ஆப்ஷன்னு நீங்கள் பார்த்து இருப்பீங்க. ஆனால் 11வது கொஷினில் போய் நீங்கள் அதை ஷேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 10வது கொஷினுக்கு நேராக தான் நீங்கள் 3வது ஆப்ஷனை தான் ஷேட் பண்ணுறீங்களாங்கிறத ஒரு தடவை ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா தவறு பண்ணிட்டா உங்களுக்கு மாற்றாக ஓஎம்ஆர் ஷீட் வேறு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு தான். அதனால் இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 5வதா, கீப் யுவர் ஓஎம்ஆர் ஷீட் க்ளீன், நீட் அண்ட் டேமேஜ் ஃப்ரீ. அதாவது அழுக்குப்படாமல், பர்டிகுலராக அதில் பார்கோட்லாம் இருந்தால் அது டேமேஜ் ஆகாமல், அதாவது பபுளை தவிர வேறு எங்கேயும் உங்களோட இங்கெல்லாம் படாமல் கிளியராக ஸ்மட்ஜ் ஃப்ரீயாக எந்த ஒரு அடித்தல் திருத்தல்லாம் வந்துடாமல் கிளியராக வைங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு ஆன்சர் பார்த்து உங்களுக்கு மார்க் கொடுக்குற அந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர் தான் ரீட் பண்ணி உங்களுக்கு திருத்தி மார்க் போட போகுது. அது பக்காவாக செயல்படும், தவறு இல்லாமல் செயல்படும். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 1, டிக் மார்க்கோ கிராஸ் மார்க்கோ போடக்கூடாது. ஒரு பபுளில் டிக்கோ கிராஸோ போட்டுறாதீங்க. 2வது, ஹாஃப் சர்க்கிளை நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா அது வேலிட் ஆகாது. அதனால் அதை நல்லா பார்த்துக்குங்க. 3வது, நோ மல்டிபிள் ஆன்சர். ஒரு கொஷினுக்கு 2 பபுளை ஷேட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்வேலிட் ஆயிரும். 4வது, நோ ஓவர் ரைட்டிங் ஆர் ஸ்மட்ஜிங். ஓவர் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னங்க, எங்கேயாவது நீங்கள் ஒரு சைன் போடுறீங்க அல்லது உங்கள் நம்பர் எழுதுறீங்க அப்படிங்கிறப்போ அது மேலேயே திருப்பியும் தப்பாக எழுதிட்டு அது மேலேயே கரெக்டாக எழுதுறேன்னு எழுதக்கூடாது. 2வது ஸ்மட்ஜிங், அடித்தல் திருத்தல் இல்லை கசங்கிறது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் கம்ப்யூட்டர் கரெக்டாக உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ரீட் பண்ணி கரெக்ட் பண்ணி உங்களுக்கான கரெக்டான ஸ்கோரை அது கொடுக்கும். ஸோ இதில் பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வாங்குறீங்க, ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் பார்த்துக்கிட்டே வரீங்க. சரியான ஆன்சரை சரியான கொஷினுக்கு நேராக, அந்த கொஷின் நம்பருக்கு நேராக சரியான ஆப்ஷனை டார்க்காக கரெக்டாக கம்ப்ளீட்டாக அந்த சர்க்கிளை பிளாக் பால் பாயிண்ட் பென் அவங்களே கொடுப்பாங்க, அதில் ஷேட் பண்ணுறீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம பென் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஸோ இந்த வழிமுறைகள் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக நீங்கள் எக்ஸாம் எழுதிடுவீங்க. சூப்பராக ரிசல்ட்டும் வந்துடும். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.